ஓம் நம சிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வரவிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலையாள யட்சினி வசியமை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு யாராவது ஒரு விஷயத்தில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க, இல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறையா, அதாவது வந்து ஒரு சில மாந்திரிகளும் சரி, ஒரு சில அல்வாக்கு குறி சொல்கிறோம் சரி, ஒரு சில ஜோதிடர்களும் சரி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நாங்களும் வந்து என்னென்னமோ பூஜை முறைகள்லாம் செஞ்சு பார்க்குறோம், என்னென்னமோ மை முறைகள்லாம் அரைச்சி தரோம், ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பலன்கிறது வந்து கிடைக்க மாட்டேங்குது சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மைமுறை இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறனால இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது வந்து பிரிந்து சென்ற நபரை வந்து மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு பலவிதமான முறைகள் வந்து சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா, மலையாள யட்சினியை ஒரு மயிலை வந்துட்டு ஆவாகனம் செய்து அந்த மைக்கு ஒரு உயிராற்றலை கொடுத்து அதனுடைய அந்த மையினுடைய உதவியால் பிரிந்த நபரை வந்துட்டு மனசை மாற்றி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு முறை இது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அது செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரக நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்னைக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெள்ளருக்கன் பூ, சரிங்களா, அது கூட செம்பருத்தி பூ, மல்லிகை பூ, இந்த 3 பூக்களையும் வந்துட்டு நீங்கள் முறையாக வந்து சேகரித்து, இதிலிருந்து நீங்கள் அந்த சாறுகளை மட்டும் நீங்கள் முறையாக வந்து சேகரித்து வச்சுக்கணும். சரிங்களா? சேகரித்து வச்சுக்கிட்டு இது கூட வந்து தேத்தாங்கொட்டை தைலம், அது வந்து எப்படி இறக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த தைலத்தையும் இது கூட சேர்த்துக்கிட்டு முருங்கை மரத்தினுடைய பிசின் அதையும் வந்து நல்லா இடித்து அதையும் வந்து இதோட சேர்த்துக்கணும். இதோட சேர்த்துட்டு அஷ்டகந்தம் வந்து சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி 2 ஜாமங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கிறீங்க. நல்லா அரைச்சி அதை வந்து ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணி வச்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல தலவாழை இலை விரிச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த மையை வச்சுட்டு இதற்குண்டான தூப தீபங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும். இப்போ கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரக நேரம் முடிகிற வரைக்கும் பண்ணலாம். இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பூஜைகள் செய்து நீங்கள் ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ நீங்கள் டெய்லியும் அவங்கள நினச்சி பிரிஞ்ச நபரை நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நெத்தியிலையோ இல்லை உங்களுடைய புருவ மத்தியிலையோ உங்களோட உச்சந்தலையிலையோ நீங்கள் இட்டுட்டு வரீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்த நபரை வந்து வெகு விரைவில் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக டக்குன்னு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்த பலனது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை.